அப்ப மத்த ஹீரோயினுக்குலாம் அறிவு இல்லைன்னு சொல்றியா? இன்னும் ஜூம் போய் பல்ல மட்டும் காட்டியிருந்தீங்களான்னு இல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒருத்தங்க 20-25 வருஷமா தமிழ் இண்டஸ்ட்ரியை ஆட்டிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் ஆட்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹீரோயின். ஒருவேளை அந்த படத்துல தமிழ போராம் சார்பாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல். தோல்வி என்பது நிஜமல்ல நிழல். இசைய முறுக்கை, இசைய முறுக்கை. ஃபைண்ட் தி ஹீரோயின். அதுவும் லிப்ஸ வச்சு விளையாடலாமா? விளையாடலாம். சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்க வந்து அழகாவும் இருப்பாங்க, அறிவாவும் இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஐஸ்வர்யா ராய் மட்டும்தான். அவங்க அழகாவும் இருப்பாங்க, அறிவாவும் இருப்பாங்க. அதுக்கடுத்து நான் பார்த்து அழகாவும் இருக்கிறது, அறிவாவும் இருக்கிறது இவங்க மட்டும்தான். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான அப்ப மத்த ஹீரோயினுக்குலாம் அறிவு இல்லைன்னு சொல்றியா? அதாவது சுமாரே உட்கார். சாய் பல்லவி. எஸ். எனக்கு இவங்கள அது நீ இவ்வளவு சொன்ன, அதை மட்டும் சொல்லவே இல்லை. சிம்பிள்ஸ் இருந்தும் அழகா தெரியுற ஒரே ஆள் என் ஆளுதான். ஆமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றீ? அடுத்த வாய் நான் சொல்றேன். நான் தானே கேட்டுக்கணும். இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சமந்தா. இப்ப நான் கேட்டனா கஷ்டப்பட்டாதீங்க. அது வந்து அதே இந்த இது எனக்கு எப்படி சொல்றது, இன்னும் ஜூம் போய் பல்ல மட்டும் காட்டியிருந்தீங்களான்னு இல்ல கண்டுபிடிச்சிருப்பான் சமந்தா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சமந்தா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் யோசிப்பாங்க என்னடா ஹீரோ மட்டும் தனுஷ் அவன் இவன் பேசுவேன், ஹீரோயின் வந்தா மட்டும் மேம் மேம் எல்லாம் அப்படிதான். கண்டுக்க கூடாது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சக்தி படத்தெல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியும்ல. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாய். சமந்தா, இந்த வாயை கண்டுபிடிச்சது நான் தான். இருக்கலாம் ஒரு வீடியோ ஃபுல்லா அந்த அளவுக்கு இருக்கு. இந்த வாயை கண்டுபிடிச்சது நான் தான். இந்த பாயிண்ட் எனக்கு தான். எடிட்டரே கரெக்டா. சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அப்படி போடு 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 அசதி போடு கண்ணால. சும்மாறா. ஒருத்தங்க 20-25 வருஷமா தமிழ் இண்டஸ்ட்ரியை ஆட்டிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் ஆட்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹீரோயின். தமிழ் இண்டஸ்ட்ரி மணியில கட்டி நீங்க ஆட்டிட்டு இருக்கேன். டேய் சும்மாறா. நெக்ஸ்ட் வாய். இந்த பாயிண்ட் அவங்களுக்கு தான். த்ரிஷா மேம். நெக்ஸ்ட் சொல்லு. கிருத்தி ஷெட்டி தானே? Oh, Mala, from the beginning I'm saying is saying no like a mosquito shouting near my ear. இதை நான் சொல்றேன். இது ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசன். இது அவங்க லிப்ஸ் இங்க பாரு, இந்த இடத்துல குழி விடுதா. ஸ்ருதிஹாசன். கீர்த்தி செட்டிக்கு வாய் எவ்வளவு பெருசு இருக்கும். மேல் உதட்டும் பெருசா இருக்கும், கீழ் உதட்டும் பெருசா இருக்கும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அந்த இது ஸ்ருதிஹாசன் தான். கண்டுபிடிச்சது நான் தான். இந்த பாயிண்ட் எனக்கு தான். தம்பி எடிட்டர். நெக்ஸ்ட். தலையில பார்த்தாதான் வாய் எதுன்றது. இவ்வளவு அழகான பல்லு இருக்குன்னா அது அவங்கதான். நீ சொல்லு. அதான் சொல்லிட்டியே. சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார். எனக்கு இவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இவங்களோட ஸ்டைலிங் தான். அவங்க எப்படி ஸ்டைலிங் பண்றாங்க, அவங்களோட ஸ்டைலிஸ்ட் யாருன்னு தெரியல, பட் ரொம்ப சூப்பரா அந்த ஹேர் ஸ்டைல்ல இருந்து, மேக்கப்ல இருந்து, போடுற ஜுவல்ஸ்ல இருந்து, ஸ்லிப்பர் வரைக்கும், அவங்க இப்படி உட்கார ஸ்டைல் வரைக்கும் எல்லாமே பயங்கர சூப்பரா இருக்கும். இந்த வாய் நயன்தாரா மேமோட வாயின்னு கண்டுபிடிச்சிட்டா, அதனால இந்த பாயிண்ட் அவளுக்கு தான். அடுத்து நான் சொல்றேன். நான் தான் கைது போனேன். சரி சொல்லு. சொன்னது அனுஷ்கா ஷெட்டி. இவங்க அருந்தது இல்லலாம். என்ன ஒரு ஆக்டிங் செம்மையா பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பார்த்து பயந்து ஒரு படம் இருந்தது. அம்மாடி அழகு பொம்மாயி பிஞ்சு பழுத்துருச்சு. என்ன கொடூரமா இருக்கு. இது அனுஷ்கா ஷெட்டி தான். நான் தான் கண்டுபிடிச்சேன். தம்பி எடிட்டர் இந்த பாயிண்ட. அடுத்த வாய். சுமாரே உட்கார். நேஷனல் கிரஸ் தானே அவங்க. நான் தான் சொல்றேன், நீ ஏன் சொல்ற? சும்மாறா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா?
ஒருத்தன் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே இருக்கிறது. பாயிண்ட் எப்படி உனக்கு தானே. ஒருத்தங்க இங்க ஆரம்பிச்சு ஃப்ரம் த ஸ்கிராச் ஆரம்பிச்சு ஒருத்தங்க இங்க போயிட்டாங்கன்னா அது இவங்கதான். ஆமா, இவங்க நேஷனல் கிரஷ். இப்போ கடைசியா விஜய் தேவரகொண்டா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. விஜய் தேவரகொண்டாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ராஷ்மிகா மந்தனாவே ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் கப்பல்ஸ் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வாய்ப்புமா நான் சொல்றேன், இவங்க கீர்த்தி சுரேஷ். முன்னாடி நல்லா ரொம்ப அழகா இருந்தாங்க, சப்பியா பாக்குறதுக்கே அழகா. இவங்க கீர்த்தி சுரேஷ். இவங்களை கண்டுபிடிச்சது நான் தான். இந்த பாயிண்ட் எனக்கே சேரும். இந்த வாயை கண்டுபிடிச்சது நான் தான். இந்த பாயிண்ட் எனக்கு தான். தம்பி இவங்க தான் பூஜா கிட்டே. நம்ம ஜனநாயகன்ல நம்ம தளபதிக்கு கூட நடிச்சதுனால கொஞ்சம் பேச இப்போ மைண்ட்ல நின்னுச்சு. இல்லைங்க, பார்த்தா 40+ மாதிரி இருக்கிறீங்க. நீங்க மட்டும் என்ன இளைய தளபதியா? என்ன கொடூரமா இருக்கு. அதனால சிரிப்பை பார்த்தனே கண்டுபிடிச்சேன். ஆனா உண்மையிலே சொல்லணும்னா இருக்கிற ஹீரோயின்ஸ்லயே ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கு பூஜா கிட்டேயோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு கியூட்டா. அவங்க லிப்ஸ் நல்லா இருக்கும், சிரிக்கிறப்போ அவங்க சின்னதா இருக்குமா, அழகா இருப்பாங்க. ஒரு அளவு இல்லையாடா. அது என்னமோ ஒரு படம், அல்ல வைகுண்டபுரம். அந்த படத்தெல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க கேரக்டர். கண்டுபிடிச்சது நான் தான். இந்த பாயிண்ட் எனக்கு தான். தம்பி ஒண்ணும் தெரியாது மண்ணு. வா, ராக் பேப்பர் சிசர் ஷூட். ராக் பேப்பர் சிசர் ஷூட். அம்மாடி எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு பாட்டு போடுறேன். அடடா மலடா அடமல. நானும் இந்த படம் தான் படம் நினைச்சேன். காவாலா. என்ன என்ன எழவியா. இந்த காவாலா பாட்டுல வர்றதுக்கு முன்னாடி அடடா மலடா பாட்டு தான் இவங்களுக்கு ஹிட். மரி மரி மலையடிக்க மனசுக்குள்ள கடப்பிடிக்க கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு. அப்படியா? என்னாச்சு ஏதாச்சு. ஒருவேளை அந்த படத்துல தமிழ போராம் சார்பாங்க. நக்கல்யா அவனுக்கு கைகள் எட்டாச்சு கால். அது வந்து அவங்க அந்த மலையில நனையும் போது அவங்களுக்கு சந்தோஷத்துல கால் நாளாக தான் கை எட்டாங்க, அப்படி சந்தோஷம் போகிறாங்களா. அந்த மாதிரி ஒரு மீனிங் அந்த பாட்டு. ஐயா படத்துல ஒரு ஹீரோயினுக்கு அவ்வளவு ஸ்கோப் கொடுத்த ஒரு படம் அது. ஃப்ரம் த ஸ்டார்ட் டு தி எண்ட் ஹீரோயின் டிராவல் ஆயிட்டே இருப்பாங்க. இந்த பாயிண்ட் எனக்கு இல்ல, அவளுக்கு. அடுத்த அவ்வளவுதான். சரி தம்பி எடிட்டர், டிரா 5-5 மேட்ச் டிரா. ஷிட். 5 ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்கோம். வாய் நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்குது பாரு. 5 ஹீரோயின் வாய் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். மேட்ச் டிரா. அதனால இதுல யார் ஜெயிச்சான்றதை நாங்க ராக் பேப்பர் சிசர் வேணாம், இங்கி பிங்கி பாங்க. ராக் பேப்பர் சிசர் இங்கி பிங்கி பாங்க. வேண்டாம். இங்கி பிங்கி பாங்க. ராக் பேப்பர் சிசர் ஷூட். மயக்கமே எனக்கு நடுக்கமே எனக்கு ஏன் எனக்கு வியர்வை, ஏன் எனக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு. I am the winner of the match. ஒண்ணுமே இல்ல. மேட்சா? எனக்கு கிரிக்கெட்டா, ஃபுட்பாலா, பாஸ்கெட் பாலா? ஏதோ ஒண்ணு. நான் தான் வின்னர். என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம. சரி ஓகே, இந்த கேம் முடிஞ்சிட்டு இந்த கேம்ல ஜெயிச்சது ஏதோ இந்த பிள்ளை தான். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சட்டமன்ற ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா. மட்டமாமே